தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு வெளிமாநிலத்தவர்கள் அதிகம் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆந்திரா, குஜராத் மாநிலங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். விவரங்கள். கடந்த ஆண்டு 1069 பாலிடெக்னிக் விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சென்னை டிபி வளாகத்தில் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த விரிவுரையாளர் பணிக்கான அந்த தேர்வில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தேர்வுகளை எழுதியிருக்கின்றனர். அதே போல ஏராளமானோர் தற்பொழுது அந்த எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் அவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 3 தினங்களில் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ஆந்திரா, குஜராத், கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தேர்வர்கள் தற்பொழுது சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றுள்ளதாக தெரிகின்றது. இவர்கள் அனைவரும் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் தேர்ச்சி பெற்றால் இவர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர்களாக பணியாற்றுவதற்கான அந்த சூழல் என்பது உருவாகும். குறிப்பாக அரசு பணியாளர் தேர்வாணையம், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை போல குறிப்பாக தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியும். அந்த விதிமுறை என்பது இந்த டிஆர்பி தேர்வுகளில் இல்லாததன் காரணமாக வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது இந்த ஆசிரியர் விரிவுரையாளர் பணியாளர் தேர்வில் பங்கேற்று தற்பொழுது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.